ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 12. கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 12ல ஹாஸ்பிட்டல்ல நந்தினி வலிய தாங்க முடியாம குழந்தைய பெத்தெடுத்துட்டு கண்ணை மூடிடுறாங்க. நந்தினியோட கணவர் மனோகரம் இறந்து போயிடுறாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பூமாலையை எடுத்துட்டு போறாரு நந்தினியோட அப்பா அஞ்சயா. அங்க மனோகரோட அம்மா அவங்க பையன் இறந்து போனதால நந்தினிய ரொம்பவே திட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த மன்மதன் கிட்ட மாட்டிக்கிட்ட கீதா அவங்களோட ஆசையை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மன்மதன் கோபமா வெளியில வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு, அபர்ணா அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையா, அப்புறம் கணவர் செத்து போன விஷயம் மனைவிக்கு தெரியாது, மனைவி செத்து போன விஷயம் கணவருக்கு தெரியாது, மனைவி ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம். இந்த விதி விளையாட்டு என்ன, கடவுள் இதுக்கு என்ன முடிவு எழுதியிருக்காரு, இது எல்லாத்தையுமே கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 12ல நாம இப்ப பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் அழுதுட்டு இருந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு நர்ஸ் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஸ்ட்ரக்சர்ல படுத்துட்டு இருக்கிற நந்தினியை தள்ளிக்கிட்டே வார்ட் பாய் அவங்க பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி டாக்டர் நடந்து போயிட்டு இருக்காரு. நந்தினியோட டெட் பாடியை மார்ச்சுரியில கொண்டு போய் வைக்கிறாரு வார்ட் பாய். இவங்க சொந்தக்காரங்க எப்ப வரது, இவங்க பாடியை எப்ப எடுத்துட்டு போறது, அவங்க வர வரைக்கும் எனக்கு இந்த டியூட்டி இருக்கும். இவ்ளோ பெரிய ரூம்ல ஒரே ஒரு டெட் பாடி, இந்த ஃப்ளோர் மொத்தமா நான் ஒரே ஒருத்தன் டியூட்டி பாக்குறது. துர்கா தாயே, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கொஞ்சமா பயந்துக்கிட்டு அந்த வார்ட் பாய் அவரோட வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு ரூம்ல அழுதுட்டு இருக்கிற நந்தினியோட குழந்தைக்கு நர்ஸ் பாட்டில்ல பால் கொடுத்துட்டு இருக்காங்க. உன்னால நானு கல்யாணம் ஆவாமே அம்மாவாயிட்டேன். உன்னை நான் நல்லா பாத்துக்கறேன். உன்னை பாத்துக்கிறது தான் என்னோட பொறுப்பு. நான் பூசாரிய பார்த்து நீ பிறந்த டேட் சொல்லி உனக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன். அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த டாக்டர் இப்படி சொல்றாரு. குட் சிஸ்டர், ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. பையனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பெரியவரா நான் இருக்கேன் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடுறாரு. கீதா முதலிரவுக்கு ஒத்துக்காம போனதால கோபமா அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்த அந்த மன்மதன் கொஞ்ச தூரம் நடந்து போய் இருட்டான ரூம்குள்ள போறாரு. ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சதால அவசர அவசரமா ஸ்விட்ச் கிட்ட போய் லைட் ஆன் பண்றாரு. ரொம்ப தூசியோட சிலந்தி வலைகள்லாம் இருந்தது. கூட்டமா அந்த இடத்துல எலும்பு குண்டுகள் விழுந்து கிடந்தது. ஜன்னல்ல கம்பியால கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான நாய் அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த மாமிசத்தை அது சாப்பிட்டுட்டு இருந்தது. டேபிள் மேல 3 ஜாடி இருந்தது. அந்த ஜாடிங்களுக்குள்ள ஒரு ஜாடியில விஷமான பாம்பு இருந்தது, இன்னொரு ஜாடியில விஷமான தேள் இருந்தது, இன்னொரு ஜாடியில எலி இருந்தது. இந்த மன்மதன் எவ்ளோ பயங்கரமானவன்னு அவளுக்கு தெரியாது. நான் எவ்வளவு டீசென்ட்டா அவ கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டீசென்ட்டா கேட்டதுக்கு அவ ஒத்துக்காம போயிட்டாம். இப்ப எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை அவ தட்டி எழுப்பிட்டாம். இனிமேல் பாரு, எனக்குள்ள இருக்கிற ராட்சசத்தனத்தால எவ்வளவு கேவலமா அனுபவிக்க போறேன்னு பாரு அப்படின்னு கோவமா நினைச்சுக்கிட்டு ஒரு விசில் போடுறாரு. அந்த ரூம்குள்ள ஒரு பையன் வரான். அந்த பையனுக்கு அவன் என்ன பண்ணணும்னு சொல்றான். மறு பேச்சு பேசாம அந்த பையன் வணக்க வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். வா கீதா, வா, நான் உன்னை அணு அணுவா அனுபவிக்க போறேன். ஒரு கத்தியால அவனோட கைய வெட்டிக்கிட்டு அவனோட விரல தன்னோட வாயில வச்சுக்கிறான் அந்த மன்மதன். அந்த முதலிரவு அறையில ரொம்ப சோகமா உட்காந்துட்டு கீதா அழுதுட்டு இருக்கா. இப்ப நான் எங்க இருக்கேன்? என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? என்ன காப்பாத்துறவங்க யாரும் இல்லையா? இங்க யாருமே வரமாட்டாங்களா? என்னை யாராவது காப்பாத்துங்க. நந்தினி அக்கா சொல்லும் போதே சுதர்ஷன் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த கதி வந்திருக்காது. அக்கா, அன்னைக்கு நான் உங்களை என்னென்னவோ திட்டிட்டேன். என்ன தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே கவலைப்பட்டுக்கிட்டு அந்த நாள் தன்னோட வீட்ல வச்சு நந்தினியை திட்டினத ஞாபகப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா கீதா. இப்போ அந்த நாள் ஊருக்கு வெளியில இருக்கிற கோவில் கிட்ட கீதா சுதர்ஷன் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் உங்கள ஒரு வாரம் கேட்டேன், இப்பதான் நீங்க மீட் பண்றதுக்கு ஒத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேங்க. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நானு வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா பெரிய கையாளி. நான் லேட்டா போனா ரொம்ப கத்துவா. அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அனுப்பவே மாட்டா. இன்னைக்கோ நாளைக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க அத்தை வீட்டுக்கு போயிருவீங்க.
ஆனாலும் நீங்க உங்க அம்மாவை பார்த்து இன்னுமா பயந்துட்டு இருக்கீங்க? பயம்னு நீ சொல்ற, மரியாதைன்னு நான் சொல்றேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. என்னோட பேரு சுதர்ஷன். நான் ஒரு சினிமா டைரக்டர். புது ஹீரோயினுக்காக புது லொகேஷனுக்காக சுத்திட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஹீரோயினா ரொம்ப நல்லா இருப்பேன். இந்த பேச்சை கேட்டு கீதா மயங்கி போயிடுறான். அத சுதர்ஷன் கவனிக்கிறான். இதுதானே கேர்ள்ஸோட வீக்னஸ். யாராவது நீ நல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா போதும், அப்படியே சந்தோஷ கடல்ல மூழ்கி போயிடுவாங்க. அப்படிதான் கீதாவும் மூழ்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுங்க இன்னும் எத்தனை பேருக்கு சொல்லிருக்க? அப்படின்னு நந்தினி அவங்க கிட்ட வராங்க. அவங்க 2 பேரும் நந்தினிய பாக்குறாங்க. சொல்லுங்கப்பா மிஸ்டர் டோபி பாபு, இது வரைக்கும் எத்தனை பேரை ஹீரோயின் பண்ணிருக்க நீ? எத்தனை ஃபிலிம் நீ பண்ணிருக்க? ஹீரோயின் பேர் சொல்லு, முடிஞ்ச அவங்க நம்பர் கூட கொடு. நந்தினி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம சுதர்ஷன் அமைதியா இருந்தாரு. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே அவங்கள பார்த்து நின்னுட்டு இருந்தான். சொல்லுடா தொப்பி பாபு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உன்னால? கீதா, யார் இது? இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல. உன் அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. இந்த பேச்சை கேட்ட கீதா நந்தினி கூட சண்டை போடுறாங்க. எங்க அம்மா சொல்றது சரிதான் நந்தினி, நீ ஒரு பெரிய சனின்னு. யாருக்கும் நல்லது நடக்கவும் விட மாட்ட, உன்னால எல்லாரும் கஷ்டம் அனுபவிக்கணும்னு சொல்லுவா. அது கீதா, அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அவன் யாரு, என்ன ஏது, அவன் எத்தனை படம் பண்ணிருக்கான், எத்தனை பேரை ஹீரோயின் பண்ணிருக்கான், யாரெல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளுக்கு நல்லது இல்லையா? ஏன் பத்தி உனக்கு நேத்துக்கடி, நீ உன் வேலைய பார்த்துன்னு போ. எத்தனை வாட்டி சொல்றது என்கிட்ட பேசாதன்னு? வெக்கமாவே இல்லையா உனக்கு? எங்க மேல விழுது டார்ச்சர் பண்ணாத. அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுதர்ஷனை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போறாங்க. அப்படி போறவங்கள நந்தினி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாது. உன்னோட வாழ்க்கை அவன் கையில அழிஞ்சு போகும்போது தான் உனக்கு தெரியும். அப்ப உனக்கு காப்பாத்துறதுக்கு அக்காவும் இருக்காது, வேற யாரும் இருக்காது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நந்தினி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு கீதா அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ரூம்க்கு அந்த பையன் வந்துட்டு இருக்கான். அந்த பையனை கீதா வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அழுது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லக்கா. இந்த இடத்துக்கு வந்துட்டா நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில இல்லக்கா. எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இருட்டு ரூம்னு ஒன்னு இருக்கு. அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கக்கா. இருட்டு ரூமா? கீதா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு கீதா பயந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலையோட அந்த பையனை பாக்குறாங்க. நான் இத இங்க வர எல்லா பொண்ணுங்ககிட்டயும் சொல்லுவேன்க்கா. சொல்லி சொல்லி எனக்கு மனப்பாடமே அது ஆயிடுச்சுக்கா. பொண்ணுங்கள பார்த்து பார்த்து எனக்கு அழுக கூட வராதுக்கா. கவலை கூட படமாட்டேன். சொல்ல வேண்டியதை அவங்க கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் இருட்டு அறையில விட்டுருவங்க்கா. அங்கிருந்து மறுபடியும் எங்க அனுப்புவாங்க? உள்ள அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. இல்ல முரண்டு பிடிச்சா கடத்தி வச்சிருக்கவங்க சொந்தக்காரங்கள கொன்னுடுவாங்க. அப்பனா என்னோட அம்மா இவங்க கிட்ட இருக்காங்களா? ஆமா, உங்க அம்மாவை இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க. உங்க அம்மா சாகாம இருக்கணும்னா நீங்க அந்த இருட்டு அறைக்கு போயாகணும். அந்த பையன் சொல்றத கேட்டு கீதா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் கீதாவை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீதாவும் அந்த பையனும் அந்த ரூம்ல இருந்து கிளம்பி இருட்டு அறைக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 2 பேரும் இருட்டு அறைக்கு வந்துடுறாங்க. அந்த பையனுக்கு இருட்டு அறை நல்லாவே தெரியும். ஆனா கீதாவுக்கு இதுதான் முதல் முறை அந்த ரூம்க்கு வரது. அங்க அந்த மன்மதன் கோபமா இருந்தான். கோபத்துல கண் சவந்திருந்தது. வந்துட்டியா கீதா? நாம முதலிரவு ஆரம்பிக்கலாமா? இல்லனா என்னையே கொடூரமா நடந்துக்க சொல்றியா? கீதா அந்த ரூம பயந்து போய் பார்த்துட்டு இருந்தா. எல்லா இடத்துலயும் ரத்தக்கரை. அங்க விழுந்து கிடந்த மண்டை ஓடு. அப்புறம் அந்த பயங்கரமான நாய். அப்போ அந்த 3 ஜாடியில இருக்கிற பாம்பு, தேள், எலி 3 அவ கண்ணுக்கு தெரியுது. பயப்படாத கீதா. இந்த இடத்துல நீ பாக்குறது உன்ன மாதிரி ரொம்ப அழகான பொண்ணுங்களோட மண்டை ஓடுதாம். அவங்களும் முதல்ல உன்ன மாதிரிதான் முதலிரவுக்கு ஒத்துக்காம போயிட்டாங்க. அவங்க இங்க வந்ததுக்கப்புறம் நானே பலவந்தமா பண்ணுனேன். அதுக்கு முடிவா அவங்களோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி என்னோட அம்மாவை காட்டுங்க. ஒரு வாட்டி அவகிட்ட பேசணும். அவங்கள முதலிரவு முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன்.
நான் நம்ப மாட்டேன். ஒரு வாட்டி அம்மாவை காட்டுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். சீசா ஜாடியில் இருக்கிற பாம்பை எடுத்து கீதா பக்கத்துல வரான் அந்த மன்மதன். அந்த மன்மதன் கையில இருக்கிற பாம்பு கொத்துற மாதிரி சத்தம் போடுது. அத பார்த்த கீதா ரொம்பவே பயந்து போயிடுறா. பாம்பு ஊசுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு. இப்போ முதலிரவுக்கு நீ எப்படி ஒத்துக்காம போறேன்னு நானும் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கர்ப்பிணி வளர்ப்பு மகள் பாகம் 13ல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.